அடுத்து பந்தர் என்பது எவ்வகை போலி அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் போலினா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? போலி அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த நார்மலாக இருக்கிற வார்த்தையில் முதல் எழுத்தோ அப்படி இல்லைன்னா நடுவில் இருக்கிற எழுத்தோ அப்படி இல்லைன்னா கடையில் இருக்கிற எழுத்தோ இந்த மூன்றில் ஏதாவது ஒரு எழுத்து மாறி இருந்தாலும் அந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது அதோடைய பொருள் மாறாமல் இருக்கும். எது மாறாமல் இருக்கும்? வார்த்தையில் இருக்கிற எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறாமல் இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்வோம்? போலி அப்படின்னு சொல்வோம். ஸோ இந்த போலி அப்படிங்கிறது பார்த்தோம்னா இதுவும் 3 வகைப்படும். ஓகேவா? ஸோ முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னும் போலியும் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இங்க பந்தர் அப்படிங்கிறது எவ்வகை போலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா இது பந்தல் அப்படின்னு இருக்கணும். என்ன இருக்கணும்? பந்தல் அப்படின்னு இருக்கணும். ஆனா இல்லுக்கு பதிலா இங்க இரு வந்தாலும் அதோடைய பொருள் மாறி இருக்கா பார்த்தோம் அப்படின்னா மாறல. ஓகேவா? ஸோ இதுல இறுதி அதாவது கடைசியில் இருக்கிற எழுத்து மாறி இருக்கிறதுனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா கடைப்போலி அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்லணும்? கடைப்போலி. இப்போ போலி அப்படிங்கிறது 3 வகைப்படும் பார்த்துட்டோம். முதல், இடை, கடை. அப்போ இந்த முற்றுப்போலி என்ன? முற்றுப்போலி என்ன அப்படின்னா இப்போ ஒரு வார்த்தையில முதல் எழுத்து மாறி இருந்தா முதல் போலி, இடையில இருக்கிற எழுத்து மாறி இருந்தா இடைப்போலி, இதே மாதிரி கடையில இருக்கிற எழுத்துக்கள் மாறி இருந்தா அது கடைப்போலி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வார்த்தையில இருக்கிற எல்லா எழுத்துமே மாறி இருக்கும். இருந்தாலும் அதோடைய பொருள் மாறாம இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லணும்? முற்றுப்போலி அப்படின்னு சொல்லணும்.